ஒரு நாள் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்து ஒருவரோடு ஒருவர் பேசுவதை நிறுத்திவிட்டனர். கணவனுக்கு அடுத்த நாள் காலையில் தொழில் விஷயமாக காலை 5 மணிக்கு வெளியே போக வேண்டி இருந்தது. மனைவியிடம் நேரடியாக சொல்ல சுயமரியாதை இடம் தரவில்லாததால் 5 மணிக்கு என்னை எழுப்பிவிடு என ஒரு தாளில் எழுதி மனைவியின் தலையணின் கீழ் வைத்துவிட்டு மனைவி எழுப்பிவிடுவாள் என்ற நம்பிக்கையில் தூங்கிவிட்டான். காலையில் எழுந்து நேரத்தை பார்த்தால் மணி 7. பயங்கர கோபத்தோடு மனைவியை பார்த்தான். ஏன் என்னை எழுப்பவில்லை என கோபமாக கேட்டான். மனைவி அமைதியாக கணவனின் தலையணையை காட்டினாள். அதன் கீழ் ஒரு தாளில் மனைவி எழுதி வைத்திருந்தாள், 5 மணி ஆகிவிட்டது, எழுந்திருங்கள் என்று. தனது சுயமரியாதையை காப்பாற்ற சீட்டில் எழுதி வைத்த கணவன் காலை தாமதமாக எழுந்தவுடன் கோபத்தில் சுயமரியாதையை மறந்து ஏன் என்னை எழுப்பவில்லை என்று கேட்டார். முதல் நாள் இரவு கொஞ்சம் தனது சுயமரியாதையை மறந்து மனைவியிடம் எழுப்பிவிட சொல்லியிருந்தால் பயணம் தடைப்பட்டு இருக்காது. இதே தவறைத்தான் இன்று நம்மில் பலரும் செய்து கொண்டிருக்கிறோம். முதலில் சுயமரியாதை யாரிடம் எங்கே காட்ட வேண்டும் என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.